நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் பக்தி. சஷ்டியை நோக்க சரவண பவனா சிஷ்டர் புதவும் செங்கதிரே. ஆடி மாதத்தில் தேடி வரும் விரத வழிபாடுகள். ஆடி மாதத்தில் தேடி வரும் திருவிழாக்களை நாம் கொண்டாடி மகிழ்ந்தால் கோடி புண்ணியம் நமக்கு கிடைக்கும், கோலாகல வாழ்க்கை அமையும். ஆடி மாதம் 7ஆம் தேதி 23/7/2017 ஞாயிற்றுக்கிழமை ஆடி அமாவாசை. அன்றைய தினம் விரதமிருந்து கடலில் நீராடுவது சிறப்பு. முன்னோர் வழிபாடும் முன்னேற்றம் தரும். ஆடி மாசம் வந்தது அன்பர் நெஞ்சம் பரவசமானது. ஆடி பாடி ஆலயம் போவோம், பாளையம் நாம் தேடி கூடி பேசி கூழூத்தி படைப்போம், அம்மன் அருள் நாடி. ஆடி மாதம் 11ஆம் தேதி 27/7/2017 வியாழக்கிழமை ஆடிப்பூரமும் நாக சதுர்த்தியும் வருகிறது. அன்றைய தினம் விரதமிருந்து அம்பிகை வழிபாட்டையும் அரவு வழிபாட்டையும் செய்தால் அதிர்ஷ்டம் தரும். அம்பிகையே ஈஸ்வரியே எம்மை ஆள வந்து கோயில் கொண்ட குங்குமக்காரி பூங்காரியே வேப்பிலைக்காரி. ஆடி மாதம் 12ஆம் தேதி 28/7/2017 வெள்ளிக்கிழமை கருட பஞ்சமி. அன்றைய தினம் விரதமிருந்து கருட வழிபாடும் கனிந்த வாழ்க்கையை அமைத்துக் கொடுக்கும். ஸ்ரீஹரி சேவா தீக்ஷ ஞான வைராக்ய பக்ஷ கடுதிவ்ய ரூபமா கருட வாஹனமா. ஆடி மாதம் 18ஆம் தேதி 3/8/2017 வியாழக்கிழமை ஆடிப்பெருக்கு. அன்றைய தினம் விரதமிருந்து வழிபாடு செய்தால் தொட்ட காரியங்கள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும். ஆடி மாதம் 19ஆம் தேதி 4/8/2017 வெள்ளிக்கிழமை வரலட்சுமி விரதம். விரதமிருந்து வழிபட்டால் செல்வம் பெருகும். லக்ஷ்மி ராவே மாயண்டிகே க்ஷீராபிபுத்ரே வரலக்ஷ்மி ராவே மாயண்டிகே க்ஷீராபிபுத்ரே வரலக்ஷ்மி ராவே மாயண்டிகே. ஆடி மாதம் 20ஆம் தேதி 5/8/2017 சனிக்கிழமை சனி பிரதோஷம். அன்றைய தினம் விரதமிருந்து நந்தியை வழிபடுவது சிறப்பு தரும். நம சிவாய ஓம் நம சிவாய மனமே நீயும் பாடிவிடு, ஓடிடும் வினையே கூடிடும் நலமே தினமே சிவனை நாடிவிடு. ஆடி மாதம் 22ஆம் தேதி 7/8/2017 திங்கட்கிழமை ஆடி பௌர்ணமி. அந்த நாளில் விரதமிருந்து கிரிவலம் வந்தால் கீர்த்தி பெருகும். ஆடி மாதம் 29ஆம் தேதி 14/8/2017 திங்கட்கிழமை கோகுலாஷ்டமி. கண்ணன் விரத வழிபாடு கவலையை போக்கும். ஆயப்பாடி மாளிகையில் தாய்மடியில் கன்றினை போல் பாய கண்ணன் தூங்குகின்றான் காலிலோ. ஆடி மாதம் 30ஆம் தேதி 15/8/2017 செவ்வாய்க்கிழமை ஆடி கிருத்திகை. வள்ளி மணாளனை விரதமிருந்து வழிபட்டால் வளங்கள் குவியும். சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா உள்ளமெல்லாம் உன் பெயரை சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா. மேலும் இது போன்ற நிகழ்வுகளுக்கு இணைந்திருங்கள். பிரிட்டன் தமிழ் பக்தி.